ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள். அடுத்து அப்பரடிகளுடைய பதிகங்களின் தொகுப்பில் 2 பதிகங்கள் சிவனுருவம் என்ற தலைப்பிலேயே கொள்ளப்படுகிறது. அதிலே 4ஆம் திருமுறையிலிருந்து முதல் பதிகம் தில்லை அம்பலநாதர் விஷயமாக, அம்பலவாணர் விஷயமாக அப்பரடிகள் பாடியது. பாளையுடை கமுகும் ஓங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாளையுடை புனல் வந்தேறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆள உடை கழற் சிற்றம்பலத்து அரண் ஆடல் கண்டார். அந்த திருவுருவத்தினுடைய சிறப்பை சொல்லும்போது தில்லை அம்பலவாணர் விஷயம்னு சொன்னாலே அந்த எம்பெருமானுடைய தாண்டவ தரிசனத்தை கண்டார்கள். அதை காணாதவர்கள் கண்கொண்டு மற்றை காண்பதென்னே என்று கேட்கும் விதமாய் பதிகந்தோறும் அம்பலவாணருடைய அந்த சிறப்புகள், அவருக்கு அங்கே அடியார்கள் செய்த தொண்டு, அந்த காட்சி, சிவனுருவம் என்று சொன்னால் சுவாமியோடு சேர்த்து அவன் அடியார்கள் அங்கே செய்யக்கூடிய தொண்டு, அவர்களுடைய திருவேடம் திருவுருவம் எல்லாவற்றையும் பாடுவது தான். ஆக இந்த பதிகத்தையும் சிவனுருவம் என்ற தலைப்பிலே அப்பர் சுவாமிகளுடைய பதிகமாக 3ஆவது பதிகம் சிவனுருவம் என்ற தலைப்பில், அதுவும் அதோடு கூட திருப்பூவனம் திருத்தலத்தில் அப்பரடிகள் பாடிய வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்று தொடங்கும் பதிகம். பூவனத்தெம் புனிதனார்க்கே என்று ஈற்றடியை வைப்பார். அந்த பதிகம் முழுவதும் சுவாமியினுடைய அங்க லட்சணம், திருவுருவச் சிறப்பு, கையிலே தரித்திருக்கும் ஆபரணம் என்ன, ஜடாபாரம் என்ன, அதிலே வீட்டிற்கும் கங்கை என்ன, இதையெல்லாம் வைத்து பாடுவார். வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றுங்கிற அந்த பதிகமும், அதையும் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயமாக இந்த சிவனுருவம் என்ற தலைப்பின் கீழே மீண்டும் கடவுர்மயான பதிகமே வைக்கிறார். இந்த கடவுர்மயான பதிகத்தில் சிறப்பு என்னன்னா, சம்பந்தருடைய பதிகத்தை எல்லாம் இவர் ஓதி இருக்கிறார். நான் சுந்தரரே சொல்லும்போது என்ன சொல்றார்னா, நத்தமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கரையனும் அவர்களை பல இடங்களில் மேற்கோள் காண்பிப்பார். அவர்கள் சொன்னதே சொல்லி என்றே சொல்லியிருக்கார். அவர்கள் பாடிய வழியிலே அப்படியே நாடியேனும் பாடினேன் என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் திருக்கடவுர் மயானத்தில் சம்பந்த பிள்ளையார் பெரிய விடமேல் வருவார் அவரம்பெருமான் அடிகளே என்று திருவுருவச் சிறப்பை பாடியது போலேயே இவரும் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே என்றே பதிகந்தோறும் முடியும் விதமாக ஒவ்வொரு பதிகம் இந்த சிறப்பெல்லாம் தான் இவர்கள் எப்படி அந்த மரபிலே வந்தார்கள் என்பதற்கு. சம்பந்தரை கொண்டாடி இருப்பார் சுந்தரர். அது கொண்டாட்டம்ங்கிறது ஏதோ வாய் வார்த்தையாக அப்படியே நின்றுடாம, எந்த திருக்கடவுர் மயானத்திலே பெருமானடிகள் என்று அந்த திருவுருவத்தை கொண்டாடினாரோ இவர்தான் எம்பெருமான், இந்த இலக்கணமெல்லாம் யார் தாங்கியிருக்கிறாரோ அவர்தான் எம்பெருமான் என்று எப்படி கொண்டாடினாரோ அதே போலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதே திருத்தலத்திற்கு எழுந்தருளிய போது சம்பந்த பிள்ளையாருடைய பதிகத்தை சிந்தித்தவாறே தான் இவரும் பெரிய பெருமான் அடிகளே. அதே போலே ஈற்றடியை வைத்து இந்த திருவுருவமெல்லாம் யாருக்கு வாய்க்கப்பெற்றதோ என்ற நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சிவபெருமானுடைய திருவுருவச் சிறப்பை சிவனுருவம் என்ற தலைப்பிலே, அப்போ சிவனுருவம் என்ற தலைப்பில் நமக்கு மொத்தம் 5 பதிகங்கள் கிடைக்குது இல்லையா? 11ஓடு ஒரு 5, 16 பதிகங்கள் ஆயிருக்கு. பெருமானுடைய திருவுருவத்தை தரிசிக்கும் போது எதிலே குறிப்பாக நம் கண்பார்வை போகணும்? திருவடி. திருவுருவத்தை முழுக்க பார்த்தாலும் நாம் சென்று பற்றிக்கொள்வது திருவடிகளைத்தான். அந்த திருவடிகளைத்தான் புகழாக நாம் கொள்ளுகிறோம். ஆதாரம் அதுதான் நமக்கு. அதை சார்ந்துத்தான், அதை சிந்தித்தபடியே தான் இருக்கிறோம். அதனால்தான் அலங்காரமாக திருவடியை சூட்டுகிறான் எம்பெருமான். அப்பரடிகளுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கெல்லாம் அழைத்து வலிய போய் திருவடிகளை தலையில் வைத்து அழுத்தி அனுக்கிரகம் செய்கிறார். மாணிக்கவாச பெருமானுக்கு எல்லோருக்கும் திருவடி தீட்சை சூட்டுவிக்கிறார். அந்த நிலையில் திருவடியை கொண்டாடும் விதமாக மூவர் முதலிகளுடைய பதிகங்களுக்குள்ளே சம்பந்தர் விஷயமாக கொடியுடை மார்பினர் என்று தொடங்கும் பதிகம், அப்பரடிகள் விஷயமாக அரவணையான் என்று தொடங்கக்கூடிய பதிகமும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயமாக அந்தநாளன் உடைக்கலம் என்று தொடங்கும் திருப்புன்கூர் பதிகமுமாய் அடியடைந்தேன் என்றே சொல்லும் விதமான பதிகங்கள் ஒவ்வொன்றும் திருவடியின் சிறப்பை எடுத்துச் சொல்லி, இந்த திருவடியை நான் புகழாக பற்றினேன், திருவுருவம் முழுவதும் கண்ணுக்கினிய பொருளாய் தரிசிக்க ருச்சியோடு கூடி நமக்கெல்லாம் இருந்தாலும், தரிசன பிராப்தமே ஆனாலும் கூட பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு நோக்கு என்பதை காட்டித்தரும் விதமாய் சிவனுருவம் என்ற தலைப்பை சொல்லி 5 பதிகங்கள் குறித்து, அதற்கு பிறகு திருவடிகள் என்ற தலைப்பிலேயே ஒரு 3 பதிகங்களை வைத்து சொல்லுகிறார். அதோடு கூடி நமக்கு 19 பதிகங்களாக, 16 ஒரு 3 19 பதிகங்கள். திருவடியை பார்த்தால் என்ன செய்யணும்? அடுத்து திருவடி தரிசித்தோம்னா என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். பற்றிக்கொள்தல் என்பது வாழ்த்தணும்.
கைகூப்பி வணங்கி துதிக்கணும் அந்த திருவடியை. இந்த திருவடிகள் தானே ஆதாரம் என்றதை வணங்கி துதிக்கணும். அர்ச்சனை செய்வது, அலறிட்டு அந்த திருவடிகளை போற்றி போற்றி சயசய போற்றி வாழ்க வாழ்க வெல்க வெல்கன்னு அடியார்கள் துதித்தது போலே. மாணிக்கவாசகர் தான் முதல்ல பண்ணுறார். திருவடி தீட்சை சூட்டப்பட்ட உடனே என்ன சொல்கிறார்? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று இப்படி தொடங்கி திருவடியைத்தான் பாடுறார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க, தனித்து ஏகன் அநேகன் இறைவன் வெல்லட்டும்னு சொல்லலை, இறைவன் அடி வெல்லட்டும், தாழ் வாழ்க என்று அந்த திருவடிகளைத்தான் வாழ்க வாழ்கன்னு போற்றி துதிக்கிறார்கள். அப்போ வாழ்த்து அர்ச்சனை இதெல்லாம் திருவடிகளுக்கே என்ற நிலையில் சிவனுருவமும் அவன் திருவடிகளையும் பாடி முடித்து திருவடி தரிசனம் வாய்க்கப் பெற்ற நிலையிலே அலர்களிட்டு அதை வழிபட துணிகிறோம். அந்த நிலையில் சீர்காழி விஷயமாக சம்பந்த பெருமான் பாடி அருளிய பந்துசேர் விரலாள் பவளத்துவர் வாயினன் பணிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழாள் மலை மாதொடும் ஆதிப்பிரான் வந்து சேர்விடம் வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்து இறைஞ்சிப் பொழி பூந்தராய். பூந்தராய் என்பது சீர்காழி திருத்தலத்திற்கு உரிய 12 திருநாமங்களிலே ஒன்று. அந்த திருத்தலத்தினுடைய இந்த பதிக அனுபவத்திலே சம்பந்த பிள்ளையார் அம்பிகையோடு கூடி வீச்சிருக்கிறான் எம்பெருமான். அவருடைய அம்பிகையினுடைய திருவுருவத்தை முதல்ல அழகாக பாடி கொடுக்கிறார். தோணியப்பராக அங்கே குருநாதராக அவர்தான் வீச்சிருக்கிறார். அவர்தானே இறங்கி வந்து திருமலைப்பால் கொடுத்து தடுத்தாட்கொண்ட எம்பெருமான். அப்போ அம்பிகையோடு உடன் கூடி வீற்றிருக்கிறார். பெண்ணினல்லாளுடன் பெருந்தகை இருந்த கோலம் அதை சிந்தித்து இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமியும் அம்மனுமாக சிம்மாசனத்திலே வீச்சிருக்கும் போது ஆதிப்பிரான் சேர்ந்த அந்த இடத்திற்கு வானவர் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து 33 கோடி தேவர்கள்ங்கிறோம் வானத்தவர்கள். 33 கோடி பேர் அந்த ஊர் விமானத்தை சூழ்ந்து நின்று கொண்டால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எங்கேயெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கேயெல்லாம் நிறைந்தார்கள். எல்லா திசையிலிருந்தும் வந்து முட்டி மோதி அந்த விமானத்தை சூழ்ந்து நின்று கொண்டு, ஊழியில் மிதந்தது அல்லவா அந்த விமானம், ஊழி பெருவெள்ளத்தில் மிதந்ததாயிற்றே, அந்த ஸ்ரீவிமானத்தை எல்லா திசையிலும் சூழ அத்தனை கோடி தேவர்களும் நின்று கொண்டு வந்தவர்கள் வானத்திலிருந்து வரும்போது இந்திரலோகத்திலே இருந்து இன்னும் அநேக பகுதிகளிலிருந்து எல்லாம் புஷ்பங்களை சேகரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்த வானவர்கள் எத்திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்து இறைஞ்சி பொழில். சீர்காழியிலேயே அநேக விருட்சங்கள் எல்லாம் இருந்ததும் அங்கே நிறைய நந்தவனங்கள் இருந்ததையெல்லாம் பற்றி சுவாமிகள் பாடியிருக்கார். பல பாடல்களில் பாடுறார். இன்னும் வெவ்வேறு தலங்களில் எல்லாம் உண்டு. இந்திரலோகத்திலேருந்தே வராங்கன்னா அங்கிருந்தே வரக்கூடிய புஷ்பங்கள், கல்பக விருட்சத்திலேருந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம், அதிசய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அவர்கள் வந்திரைஞ்சு பூந்தராய் போற்றுதுமே என்று தான் சொல்றார். அந்த பதிகத்தினுடைய முதல் பாடலிலேயே வானவர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து நின்று கொண்டு அந்த எம்பெருமானை மலர்களிட்டு அர்ச்சித்து வழிபட்டார்கள் என்று பொருள்பட சொல்லுவதாலே அர்ச்சனை என்ற தலைப்பின் கீழ் சம்பந்த பெருமானுடைய திருப்பூந்தராய் பதிகம் கொள்ளப்படுகிறது. இந்த அர்ச்சனை செய்வதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னோம்? போற்றி போற்றின்னு சொல்றது தான். அப்பர் சுவாமிகள் தாண்டகம் நிறைய பாடியிருக்கார். போற்றி திருத்தாண்டகங்கள் அநேகம் பாடுறார். திருமூலட்டானத்திற்கு பாடுகிறார், திருக்கைலாயத்திற்கு பாடுகிறார். இப்படி வெவ்வேறு திருத்தலங்களுக்கும் இந்த போற்றி தாண்டகம் பாடியிருப்பதுள்ளே பிரபலமாக இருக்கக்கூடிய திருநொடித்தான்மலையாகிற திருக்கைலாய அனுபவம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றின்னு ஆரம்பித்து போற்றி திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். அர்ச்சனைக்கு அதை வச்சுக்கிறோம். உள்ளபடியே சிவபூசையிலேயே அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு கட்டம் வரும்போது இந்த பதிகத்தை சொல்லி மலர்களிட்டே அர்ச்சிக்கும் வழக்கம் உண்டு. அட்டோத்திரம் சொல்லுவது உண்டு, ரொம்ப உத்தமம் அது. அதில் பரிச்சயம் இல்லாதவர்கள் அதற்கு ஈடாக இதையே வைத்து போற்றி போற்றின்னு சொல்வது தான் அர்ச்சனைக்கு காரியமானபடியால் இதையே போற்றியாக பாடி போற்றி திருத்தாண்டகம். அந்த விதத்தில் அர்ச்சனை என்ற தலைப்பிலே சுவாமிகள் பாடிய இந்த போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி என்ற பதிகமும், அதைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருக்கழுக்குன்றம் பதிகத்திலே கொன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே நின்ற பாவம் வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினொடு பிடிசூழ் தன்கழுங்குன்றமே என்று தொடங்கி திருக்கழுக்குன்றத்திற்கு சென்று அங்கே தொழுமின் இசை பாடுமின் என்றெல்லாம் சொல்லி அந்த தலத்திற்கு சென்று அடியார்கள் அந்த திருவடியை சிந்தித்தபடியே தொண்டு செய்யும்படியாய் பணித்தபடியால் இந்த பதிகத்தை, கழுக்குன்ற பதிகத்தை அர்ச்சனை என்ற தலைப்பின் கீழே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகமாக நாம் கொள்ளுகிறோம். இப்படி அர்ச்சனையாக ஒரு 3 பதிகங்கள் 21 பதிகங்கள் ஆகுது.
இல்லையா? 19, 20, ஆமாம் 21 பதிகங்கள், 23 பதிகங்கள் ஆகிடும். ஆமாம், அர்ச்சனை பதிகம் வரையிலுமான 19 ஒரு 3 22 பதிகங்கள், 22 பதிகங்கள் ஆகுது. அடுத்து இன்னும் அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு. அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஆயிட்டுது, எவ்வளோதானே. உள்ளே போன உடனே எப்படி சுவாமியை தரிசனம் பண்ணி திருவடியை பார்த்து அர்ச்சித்தோமோ, முடிவில் என்ன பண்ணுவோம்? கடைசியாக கோயிலேருந்து புறப்படுறோம்னா நிறைவாக செய்வது என்ன? நமஸ்காரம் பண்ணுவோம். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படி விழுந்து நமஸ்கரிப்பது எதனை குறிக்கிறது ஐயா? அடிமைத்திறம். அடிமைத்திறம், அடிமைன்னு தலைப்பு வச்சிடறான். என்னை நான் தாங்கிக் கொள்வதற்கு வேறு பற்றி இல்லைங்கிறத காட்டி கொடுக்கத்தான் நேராக விழுந்துடுறோம். ஊன்றிக்கொள்வதற்கு ஒரு கொம்பு இருந்தால் நின்று விடுவோம். எனக்கே திடம் இருக்கு அப்படின்னு நான் நினைத்தேன்னா, தோல் வலிமைங்கிறோமே, அந்த தோல் இப்படி பரந்த மார்போடும் உயர்ந்த தோளோடையும் எதிரே இருப்பவர் என்ன பிரமாதம், என்னாலேயே முடியும்னு ஒரு ஆணவத்தோடு நிற்கிறோம். மற்ற இடங்களில் கோயிலிலே தத்துவத்தை உணர்ந்த பிறகு நானா நிற்கிறேன், நானா பேசுகிறேன், நானா நடக்கிறேன், எதுவுமே நான் செய்வதில்லை. அத்தனையும் இறைவனுடைய சங்கல்பத்தாலே திருவருள் விளக்கமாக நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்கள், ஐயா நீ இல்லாமல் என் கதி இவ்வளவுதான் காட்டும் விதமாக ஒரு கம்பை பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் அது நிற்கும். அதை அப்படி விட்டுட்டோன்னா அது எப்படி விழும்? அடுத்த க்ஷணம் கொள்ள பிடிப்பில்லாத போது கம்பு எப்படி கீழே விழுதோ அதன்படியே விழுவது தான் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு தண்டத்தை இப்படி விட்டால் அது எப்படி தொப்புன்னு விழும் இல்லையா? அந்த மாதிரி விழுந்து நெடுஞ்சான் கிடையாது விழுந்து தலை கவிழ அந்த திருவடிகளிலே என் தலையை கொண்டு போய் வைத்து விட்டேன். உனக்கு அடிமை. என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது, என் நன்மைக்காக வேண்டி நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை, இப்படியெல்லாம் விழித்து அடிமை, நான் அடிமை, உனக்கு நான் அடிமை என்று சொல்லும் விதமாக விழுவது. இந்த அடிமைத்தன்மையிலும் இறைவன் பேருகப்பாக அறிவது எந்த அடிமைத்தன்மை? சுவாமி அவருக்கு நம்ம தொண்டு செய்யணும், அவருக்கு அடிமையாக இருக்கணும்னு விரும்புவாரா? அதை விட உயர்ந்ததாய் சொல்லப்படுவது அடியார்களுக்கு செய்யப்படும் அடிமை. அதை விளக்கும் விதமாக 3 பதிகங்கள். அதிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகமாக இருக்கக்கூடியது ரொம்ப பிரபலமான, திருமறைக்காட்டில் எழுந்தருளி இருந்த காலத்தில் மங்கையர்க்கரசியார் சுவாமிகள் மதுரைக்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து மதுரையை காத்துத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டபோது சுவாமிகள் புறப்பட சித்தமானார். குலச்சிறையார் வந்து அழைக்கிறார், புறப்பட சித்தமானார். அப்போது அப்பரடிகள் அவரை தடுத்து நிறுத்தி, நாளும் கோளும் அத்தனை சாதகமாக இல்லை, சமணர்கள் எப்படி சூது செய்வார்கள் என்பதை என் உடனிருந்து பார்த்தவன் என்ற முறையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே, கோள்கள் எல்லாம் இப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் யாத்ரா சங்கல்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்ல, ஞானசம்பந்த பிள்ளையார் எல்லோருக்கும் ரொம்ப பிரீதியான, அதிகம் எல்லோரும் வாசித்து பலன் பெறலாம் என்று கொண்டிருக்கக்கூடிய பதிகமான கோளறு பதிகம் விண்ணப்பம் என்றார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று தொடங்கி கோளறு பதிகம் பாடுறார். அதுதான் அடிமைத்திறம்னு சொல்றாங்க. அடிமைத்திறம் என்பது நேரடியாக அடியார்களுக்கு செய்வது அடிமை என்று சொன்னால், இந்த பாடல் அடிமைத்திறத்திற்கு எப்படி பொருந்தி வரும்? இந்த பதிகம் அடிமைத்திறத்துக்கு எப்படி பொருந்தி வரும்? சரி, அந்த இடத்துல இப்போ நாளுங்கோளும் அடியார்களை ஒன்றும் செய்யாதுங்கிறோம். அதில் அடிமைத்திறம் எங்கேருந்து வருது? அது சரி, யாருடைய அடிமை எங்க பேசப்படுது? அடியார்களுக்கு கோள்கள் கூட அடிமை செய்திருக்கும்னு கடைசியில் கொண்டு போய் முடிக்கிறார். கடைசியில் முடிக்கும்போது தேனமர் பொழில்கள் ஆலை விளை சென்னல் துண்ணி விளெங்கும் திகழ நான்முகநாதிகாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். அடியார்கள் அரசாள்கிறார்கள் வானத்திலேன்னு சொன்னால் தேவர்கள் அவர்களுக்கு அடிமை செய்ய போகிறாங்க. அப்போது பெருமானுடைய திருவருள் என்ற அந்த நிழலிலே மட்டுமே என்று ஒதுங்கி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தேவர்களே அடிமை செய்வார்கள் என்றால் நம் திறம் எப்படி இருக்கணும்னு நினைத்து கொள்ள வேண்டியது. அப்போ அடியார்கள் என்று வந்துவிட்டால் பெருமானுடையத்தே அந்த திருவடிகளிலே அசஞ்சலமாக பக்தி கொண்டு
அதை மட்டுமே எல்லாமுமாய் சிந்தித்து சிவபூஜையிலே சிந்தனை செலுத்தி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தேவர்களே அடிமை செய்வார்கள் என்றால் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு ஆணையிட்டார். ஆணை நமதென்ற அடியார் என்று கல்வெட்டுகள் சுவாமிகளை அழைக்கும். சோழர் காலத்தை கல்வெட்டில் சம்பந்த பெருமானை சொல்லும்போது ஆணை நமதென்றார். ஆணை நமதென்ற அடியார் இவர், ஆச்சாரியர் இவர். அந்த அளவில் தேவர்கள் அடிமை செய்வார்கள் அடியாருக்கு என்றால் நம் நிலைமை என்னன்னு பார்த்து கொள்ளும். அதை அடிமை என்ற தலைப்பின் கீழே ஞானசம்பந்தருடைய கோளறு பதிகம் கொள்ளப்படுகிறது. அடுத்தது அடியார் சிறப்புன்னு வந்துட்டா எந்த திருத்தலம் முதன்மை பெறும்? திருத்தலம், எந்த திருத்தலம்? ஏன் பாடியது எங்க? பாடினது யாரு? இந்த வரிய பாடினது யாரு? ஆரூர் பெருமான் பாடினார். திருவாரூர் திருத்தலம் அடியார் சிறப்பு கொண்டாடப்படும் தலம். மற்ற அடியார்கள் கொண்டாடுவதில்லை, சுவாமியே அடியார்களை கொண்டாடுவதை சங்கல்பமாக கொண்டு எழுந்தருளிருக்கும் தலம். காலந்தோறும் எண்ணிலடங்காத அடியார்கள் எப்போதும் சூழ்ந்திருந்த திருத்தலம். வந்த அடியார்களை உபசரித்து தங்கியிருந்து திருக்கோயில் அனுபவம் பெற்று செல்ல வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளே நித்தமும் மாகேஸ்வர பூஜை நிகழ்த்திய சிறப்பு தலம். கோயிலுக்கு வெளியிருந்தே அத்தனை பதிகங்கள் பாடி உள்ளே எழுந்தருளி புற்றிடம் கொண்ட பெருமானை ஞானசம்பந்த பிள்ளையார் பாடி பரவிய திருத்தலம். அப்பரடிகள் ஒருவேளை அப்பர் சுவாமிகளுக்கு ஆன்மார்த்த மூர்த்தமாக ஒரு இறைவனை சொல்லலாம்னு சொன்னால் திருமூலட்டானத்து எம்பெருமானைத்தான் கொண்டிருப்பாரோ என்று கொள்ளும்படியாய் அவ்வளவு தீர்க்கமான அனுபவங்கள் அற்புதமாய் பாடியருளிய பல பதிகங்கள் அப்பரடிகள் வாக்கிலே கொண்ட திருத்தலம். 12 திருமுறைகளிலும் இடம்பெற்ற ஒரே திருத்தலம். அதிகப்படியான பதிகங்கள் பெற்ற திருத்தலம். பஞ்சபூத தலங்களுக்குள்ளே பிருத்வி தலம், ஆதாரத்தலங்களுக்குள்ளே முதன்மையான மூலாதார திருத்தலம், விடங்கத்தலங்களுக்குள்ளே முதன்மையான வீதி விடங்க பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய திருத்தலம் என்று எந்த தலைப்பின் கீழ் பார்த்தாலும் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ஆதிபுராண திருத்தலம். ஆனால் தான் அப்பரடிகள் வந்தபோது இந்த தலத்திற்கு எப்போது ஏகினீர்னு ஒரு பதிகமே பாடுறார். முதலில் இந்த தலம்தானே வந்தது. அப்போ இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் வந்தது ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோன்னு ஆரம்பித்து அப்போவே வந்துட்டீங்களான்னு கேட்கும் விதமாக திருத்தலம் உலகவசத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சிறப்பை திருவாரூருக்கு ஆச்சாரியர்கள் தங்கள் திருவாக்கினாலே பெற்றுக் கொடுத்த திருத்தலம். அதனால் அப்பர் பெருமானுடைய பதிகங்களுக்குள்ளே ஆரூர் மூலட்டான தெம்பெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டராயிருப்பதே சிறப்புன்னு பாடியருளிய பதிகம். ஆரூர் எல்லையை அடைந்திருக்கார். திருவாரூர் வாசிகள் எல்லாம் சுவாமி கனவிலே வாகீச பெருமானார் எழுந்தருள்கிறார். அவரை தக்க சிறப்போடு வரவேற்று எழுந்தருள பண்ணணும்னு சொப்பனம் காட்டி கொடுக்க பெரிய பந்தலெல்லாம் இட்டு நடவன பந்தலிட்டு அப்பரடிகளை வேத மந்திரங்கள் சொல்லி பூர்ணகும்பம் கொடுத்து இசை மங்களவாத்தியங்களோடு வரவேற்ற நிலையில் அந்த அடியார்களை பார்த்து அப்பரடிகள் இவர்களுக்கு தொண்டு செய்வதே சிறப்பு என்று சொல்லும் விதமாய் பாடியருளிய பாடல். அந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலும் முடியும் போது புற்றிடம் கொண்டார் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று பொருள்பட ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்றடியிலும் புற்றிடம் கொண்ட பெருமானாருடைய தொண்டருக்கு தொண்டு செய்வதே பெரும் பாக்கியம் என்று பொருள்பட பாடியிருப்பார். பொருள் ஆழம் நிறைந்த பதிகம். ஆரூர் அடியார்களை ஏன் தனித்த சிறப்போடு சமயாச்சாரியர்கள் கொண்டாடி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே தக்க சான்று. ஆரூர் எல்லைக்குள் வந்தவர்களெல்லாம் சிவபூதகணங்கள் என்பதை நமினந்தி அடிகள் விஷயமாக பெருமான் உலகிற்கு உணர்த்திய செய்தியும், விரண்மீண்டாராலே துரத்தப்பட்ட நிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர் பெருமான் தில்லை வாழ் அந்தனர் என்று அடியெடுத்து கொடுக்க பாடிய அந்த திருத்தொண்டர் தொகையினுள்ளே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் என்று அவர்களை ஒரு தொகையடியாராகவே வைத்து பாடிய சிறப்பும், தில்லையிலே அந்தணர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் அடியேன் அப்படிங்கிறார். பேதமில்லா நிலையிலே திருவாரூரை இடமாய்க்கொண்டு அங்கேயே என்று இருக்கக்கூடிய அடியார்கள் என்ற நிலையில் ஆரூர் பெருமானுடைய அடியார்களுக்கு ஒரு தனித்துவம் இருப்பதாலே நிறைவாக முடிக்கும் அந்த தருணத்திலே அடிமைத்திறம் என்று வந்துவிட்டால் ஆரூர் பெருமானுக்கு அவன் அடியாருக்கு என்ற நிலையில் குலம்பாவரு என்று தொடங்கக்கூடிய அப்பரடிகளினுடைய பதிகத்தை அடிமைத்திறத்தின் சிறப்பாகவும், கடைசி பதிகம் எதுவாக இருக்கும்? சுந்தரருடையது ஒன்று வரணும். 24 பதிகம் ஆயிட்டுது. கடைசி பதிகம் எதுவும் இருக்கும்? சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஒரு பதிகம் அடிமைத்திறம் பேசணும். எந்த பதிகம்? அவ்வளோதான். இறைவனை விடவும் அவன் அடியாருக்கு தொண்டு செய்வது உயர்ந்தது.
ஆரூர் பெருமானுக்கு யார் அன்பராவார்கள்னு கேட்டா, அவன் அடியார்களுக்கு யார் அன்பர்களோ அவர்கள். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன்னு ஒரு பாடலுமாக வைத்து அன்பராவாரேன்னு முடிக்கிறார் கடைசியில். ஆரூர் பெருமானுக்கு அவன் அடியார்களுக்கு அடிமை செய்பவர்கள் அன்பராவார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு, தியாகேச பெருமானே அடியெடுத்து கொடுக்க சுந்தரர் இந்த இத்தனை அடியார்கள் சிறப்பெல்லாம் நான் எங்கே அறிவேன் அவர் கேட்டபோது அத்தனையும் இவர் சொல்லித்தானே பாடுறார். அப்போ அந்த இடத்தில் ஒரு க்ஷணத்தில் அத்தனை உபதேசமும் செய்து வைக்க அந்த தன்மையிலே அவர்கள் இருந்தபடியால், சாமுசித்தர்களானபடியால், அதே க்ஷணத்தில் இவர் உபதேசம் பண்ண க்ஷணத்தில் இவர் பதிகம் பாடத் தொடங்கி 60 நாயன்மார்கள், 60 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தாயார் தந்தையார் சுவாமிகளையும் சேர்த்து என்று 72 அடியார் பெருமக்களினுடைய சிறப்புகளை ஒரு பதிகத்திலே வைத்து பாடி தலைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து தொடங்கி நிறைவாக அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வைப்பார். ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே என்ற நிலையில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேன் ஒவ்வொரு பாடலும் நிறைவு செய்து ஆரூர் பெருமானுடைய அடிக்கு தொண்டராவார்கள் என்ற நிலையில் அடிமைத்திறத்தை விளக்க வந்து இந்த பதிகத்தின் மூலமாக விளக்கி கொடுக்கிறார். இப்படி 25 பாடல்கள் குருவருளிலிருந்து தொடங்கி அடுத்தது திருநீற்றின் சிறப்பை சொல்லக்கூடிய பறையின் வரலாறு, திருவைந்தெழுத்தின் சிறப்பை சொல்லக்கூடியதாய் ஒரு 4 பதிகங்கள், அது முழுக்க சுவாமியினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தின் சிறப்பை சொல்லி, அடுத்தது விதிப்படி இந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிவாலய தரிசனம் வாய்க்கப்பெறும் என்பதை காட்டித்தரும் விதமாக நமக்கு அந்த கோயிற்திறம் என்ற தலைப்பிலே பதிகங்கள் சிலதை கொண்டு, கோயிலுக்கு சென்றவர்களுக்கு சிவனுருவ தரிசனம் வாய்க்கப்பெறும் அதற்கு ஒரு 5 பதிகங்களை வைத்து, திருவுருவத்தை தரிசித்தவர்கள் திருவடியிலே லைத்திருக்கக்கூடிய சிறப்பை சொல்லும் விதமாய் பெருமானுடைய திருவடிச் சிறப்பை பாடி, திருவடியை தரிசித்தவர்கள் அதிலே அலர்களிட்டு வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பிலே உயர்வார்கள் என்ற நிலையில் திருவடியை சிந்தித்து பாடக்கூடிய நிலையிலே அங்கே அர்ச்சனை பாடல்கள், திருவடியை அர்ச்சிக்கக்கூடிய பாடல்களை பாடி, அப்படி அர்ச்சித்தவர்களுக்கு அடிமைத்திறம் சித்திக்கும் என்ற நிலையில் இதில் பார்த்தீங்கன்னா குருவருள் விளக்கத்தாலே திருநீர் பெறுகிறோம். திருநீருன்னு சொன்னாத ருத்ராட்சத்தையும் சேர்த்து சொல்லுவது, சிவச்சின்னங்களை தான் அடிப்படையாக 5 எழுத்து மந்திரத்தை பெறுகிறோம். அதை உச்சரிக்கணும். இதெல்லாம் சரியாபாதம், இது முழுக்க சரியாபாதம். திருநீற்றினுடைய வகைகள் என்ன, அது எப்படி தரிக்கணும், இதெல்லாம் சரியாபாதம் தான் சொல்லும். இது முழுக்க சரியாபாதம். இப்போ முதல் பகுதி. அடுத்து எங்கே கோயில் திறத்துலேருந்து பேசுகிறாங்க. சிவாலய தரிசனம், அங்கே தொண்டு செய்வது, இதெல்லாம் கிரியாபாதத்தில் வந்துடும். சுவாமியினுடைய கிரியாபாதம் 2வதாக சொல்லப்படுவது. கோயிலுக்கு சென்ற பிறகு அங்கே சிவனுருவை சிந்திப்பது யோகபாதம். அங்கிருந்து யோகபாதம். சிவனுருவை சிந்தித்திருப்பது, அவன் திருவடியை சிந்தித்திருப்பது, மனதளவிலே மலர்கள் இட்டு அதை அர்ச்சிப்பது, இதெல்லாம் முழுக்க யோகபாதமாய் போய்விடும். ஏன்னா அந்தரியாகந்தான் முதல்ல சொல்லியிருக்கு சிவபூஜையிலேயே. பெட்டியெல்லாம் திறந்து சாமி எழுந்தருளை செய்து அபிஷேக வேதிகையில் வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முழு மரபையும் அந்த பத்ததியை மனசுக்குள்ளே ஓடணும். அது அப்படியே ஓட்டி பார்க்கணும். ஒரு திரைப்படம் பார்ப்பது போல கண்ணை மூடிக்கொண்டு யோகத்திலே இருந்து சிவபெருமான் சிவன் உருவமாக உள்ளே உயிர் தான் சிவலிங்க திருமேனி, அதை எழுந்தருளை செய்து அன்பினாலே முழுக்காட்டி ஒவ்வொன்றும் அந்த பத்ததியாக உபசாரம் எல்லாம் செய்து அட்டமந்திரம் சொல்லி புஷ்பம் சாத்தி அர்ச்சனை எல்லாம் செய்து இதபடியே முழுக்க மனசில் கொள்கிறோம் இல்லையா? அதை தான் சொல்கிறார். சிவனுருவை சிந்தித்திருப்பது, அவன் திருவடிகளை தியானித்திருப்பது, அதிலே மலர்கள் இட்டு அர்ச்சிக்கக்கூடிய இந்த அந்தர்யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தர் பூசை, அந்த பகுதி தான் முழுக்க யோகபாதம். அந்த விதத்தில் யோகபாதமும் சொல்லி ஞானம் எப்போன்னா அடிமைங்கிறத உணரும்போது 14 சாத்திரங்கள், 12 திருமுறைகள், 28 மூலாகமங்கள், அதிலே கிடைக்கக்கூடிய ஞானபாதங்கள் எல்லாம் கடைசியாக எங்கே கொண்டு போய் விடுதுன்னா அடிமை செய்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பரிபக்குவ நிலையிலே கொண்டு போய் விடுது. அடிமை செய்தல்னு சொல்லிவிட்டா ஆணவாதி மலங்கள் நீங்கப்பட்டதுன்னு ஆயிடும். நான் சுவாமிக்கு முன்பாகவே அடிமை தரம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் ஏதோ ஒரு சிலா விக்கிரகங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் அங்கே போய் அவ்வளவு ஆணவத்தையும் காண்பிக்கிறோம். 10 ரூபா போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பூ கொண்டாந்து கொடுக்கக்கூடாதான்னு சாமி முன்னாடி சண்டை போடுறோம். 300 ரூபா கொடுத்துட்டு நான் சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், 10 நிமிஷம் நான் இப்படி தான் நிற்பேன், எனக்கு தரிசனம் பண்ணி வைங்கன்னு அங்கே போய் அகங்காரப்படுறோம். என்ன தைரியம்னா சுவாமி வாயை திறந்து பேசிட மாட்டார். நம்ம பண்ணின தப்பெல்லாம் முழுக்க அவருக்கு தெரியும். காலங்கடந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ, எத்தனை பிறவியில் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அத்தனை அபச்சாரமும் தெரியும். மனசளவில் யார் யாருக்கு எவ்வளவு தீங்கு நினைத்தோம் அவருக்கு அத்தனையும் தெரியும். மற்றவர்கள் பார்க்கலே நினச்சிக்கிட்டு என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம் அவ்வளவும் தெரியும். வாய் திறந்து அவர் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா வெட்கி தலைகுனிந்து போவோம். அங்கே நிற்க முடியாது நம்மாலே. அதெல்லாம் சொல்ல மாட்டாருங்கிற தைரியத்தினாலே இவ்வளோ அகங்காரப்படுறோமே. கோவிலிலேயே ஆணவ மலத்தை அடக்கி அடிமைத்திறம் என்பது ரொம்ப கஷ்டம். அடியார்கள் விஷயத்திலெல்லாம் துர்லபம்.
அப்போது ஞானபாதங்கிறது இந்த அடிமைத்திறம் தலையெடுக்கும் போதுதான். அதைத்தான் கடைசியாக 3 பாடல்களை வைத்து பாடி நிறைவாக அடியாருக்கு அடிமை செய்வதே பெருமான் உகக்கக்கூடிய செயல்னு யாரோ சொன்னதில்லை, மூவர் முதலிகளுக்குள்ளே ஒருவராய் விளங்கி ஆச்சாரியர் பாடி கொடுக்கிறார். இதுதான் தொண்டு, அடியார்களுக்கு அன்பு செய்வதைத்தான் பெருமான் உகப்பான் என்ற நிலையிலே அவர் பாடியதாயின்னு நிறைவாக அந்த 25வது பதிகமாக தில்லைவாழந்தனர்தம் என்றெடுத்து திருத்தொண்டர் தொகையை வைத்து பாடி, இப்படி சைவ சித்தாந்த நெறியை ஒரு 25 பதிகங்களுக்குள்ளே இந்த ஒரு 6-7 தலைப்புகளுக்குள்ளே வைத்து சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம் போலே இந்த திரட்டு 25 பதிகங்களுடைய திரட்டை கொடுத்து இது சொல்லக்கூடிய பொருளை உணர்ந்து உணர்ந்து தினமும் பாராயணம் பண்ணோம்னா சித்தாந்த ஞானம் பெருமாள் திருவருளாலே தலையெடுக்கும். வாசித்து ஓதி உணர்ந்ததாகவே இந்த ஞானம். அதனால்தான் பதிகங்களை பொருள் பொதிந்து சொல்லுங்கள், பொருளோடு சொல்லுங்கள், பொருளோடு சொல்லுங்கள்னு சொல்லுவது. பாராயணம் என்று சொல்லும்போது கடமைக்கு படிக்கிறதுன்னு ஆயிட்டது. அந்த அளவிலேயே அது அற்புதங்களை நிகழ்த்துகிறது, மாற்று கருத்தே இல்லை. பொருள் பொதிந்து சொல்லும்போது அற்ப விஷயங்களை கேட்கிறதே தவிர்த்து விடுவோம். நாம் பெரும்பான்மை சாமானியமாக இருக்கிறவங்க எதுக்கு பதிகங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா, இப்போ போடும்போதே புத்தகங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்க, பலன் தரும் பதிகங்கள் அப்படின்னு விடுறாங்க. பலன் தராத பதிகங்களே இல்லை, அத்தனை பதிகங்களும் பலன் தருபவை. பலன் என்ன, முடிந்த முடிவான பலன் என்னன்னா பெருமான் தான். அவரையே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு இந்த பதிகங்களுக்கு உண்டு. ஆனால் கலியினுடைய கோலாகலம் பதிகங்களை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு வரிசையாக பார்த்தோம்னா, செல்வ செழிப்பு ஏற்பட, கடன் தொல்லையிலிருந்து நீங்கள், உடல்நிலை சரியாக, அதில் இன்னும் எல்லாம் போய் அறுவை சிகிச்சைக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, குடலுக்கு தனியாக, தனித்தனியாக போட்டு திருமணம் நடந்தேற, குழந்தை பேரு வாய்க்க, கல்விகளிலே சிறக்க, இப்படித்தான் போட்டிருக்காங்க. சரி, அப்படியேனும் படிக்க ஆரம்பித்தாலும் அந்த பதிகத்தை ஓதி வந்ததன் சிறப்பு பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி இவர்கிட்ட போயா இந்த மாதிரி பலன்களை எல்லாம் கேட்பது இன்னும் ஒரு பக்குவ நிலை வரும். வேற யாரும் இல்லை, இதுக்கு கேட்கணும்னாலும் அங்கே தான் போகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் யாசித்து தானா செல்வது என்ற ஒரு பக்குவம் ஏற்பட்டு உன்னையே கேட்க இந்த பதிகங்கள் உதவுகின்றன. அவ்வளவுதான். தந்தது உந்தன்னைன்னு சொல்றார் இல்லையா, அப்போ அவரையே நமக்கு கொடுப்பதற்கு தகுதியாக இந்த பதிகங்கள் ஹேதுவாக இருக்கின்றன. அந்த அளவில் இதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த 25 பதிகங்கள் கிரமப்படி ஓதி வரும்போது நமக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற அளவில் அகத்திய பெருமான் சிவாலய முனிவருக்கு திருக்குற்றாலம் திருத்தலத்தில் வைத்து இந்த 25 பதிகங்களை இந்த தலைப்புகளின் கீழே உபதேசம் செய்தருளினார் என்றும், அந்த அற்புதத்தின் மூலமாக சிவாலய முனிவர் செய்த தவத்தின் பயன் நம்ம வரையில் வந்து அடைந்திருக்கிறது. திருக்குற்றாலம் திருத்தலத்தில் இன்னைக்கும் இந்த சிவாலய முனிவருடைய சன்னதியை தரிசனம் பண்ணலாம். அங்கே சுவாமி சன்னதி பிரதட்சணம் பண்ணி இப்படி வடக்கு பிரகாரத்து பக்கம் வந்தோம்னா அங்கே பரிவார ஆலயங்களுக்கு நடுவே அகத்திய பெருமான் எழுந்தருளி இருப்பார். அவருக்கு நேரே கோடு பிடித்தார் போலே அங்கேருந்து ஒரு 30 அடி தாண்டி வந்தோம்னா பிரகாரத்தினுடைய ஈசான்ய பாகத்துக்கிட்ட வரும்போது அந்த பராசக்தி அம்பிகைக்கு ஒரு மகாமேரு போலே ஒரு சன்னதி ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன சன்னதியிலே இந்த சிவாலய முனிவரும் எழுந்தருளி இருப்பார். அகத்தியருக்கு அங்கே தான் தரிசனம் கொடுத்தார்னு சொல்லப்படும் திருத்தலம். அப்படி ஏற்பட்ட அந்த அவருடைய தவவலிமையினாலே நம் வரையிலும் அந்த பயன், அந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு அகத்திய பெருமான் வழங்கியிருக்கிறார். அந்த அளவில் அகத்தியர் தேவாரத் திரட்டு என்ற தலைப்பிலே இந்த 25 பதிகங்களும் சிவஞான உபதேசமாக கொண்டு சிவாகமத்தின் பொருளாய் விளங்கும், முடிந்த முடிவாய் விளங்கக்கூடிய, பெருமானுக்கு அடிமை செய்திருக்கக்கூடிய அந்த நிலை ஆணவாதி மலங்களை வென்று உயிரானது பெருமானுடைய திருவடிகளை மட்டுமே சிந்தித்து அவருக்கும் அவன் அடியார்களுக்கும் அவர்கள் திறம் நமக்கு அறிவித்த ஆச்சாரியர்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய நிலையிலே இருப்பதே சைவாகமத்தின் தேர்ந்த ஞான நிலை என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாய் இந்த ஒரு பദ്ധதியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். காலம் இருக்கும் அளவில் நித்தியமும் இதை அனுசந்தானம் செய்து அடியார்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று ஆரூர் பெருமானுடைய பொன்னார் கமல திருவடி தாமரைகளிலே விண்ணப்பமாக வைத்து தர்மயாதிர குருமகா சன்னிதானங்களுடைய திருவடி தாமரைகளையும் சிந்தித்து வணங்கி வழிபட்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.